ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் மீதான நாமத்தினாலே கண்மணி டிவியை பார்த்து கொண்டிருக்கிற அன்பு வாலிப தங்கைமார்கள் ஒவ்வொருவருக்கும் அன்பின் வாழ்த்துதலை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த நாள் உங்களுடைய வாழ்க்கையில ஆசீர்வதிக்கப்பட்ட நாளாய், மற்றவர்களுக்கு பிரயோஜனமுள்ள வாழ்க்கை வாழுகிற நாளாய், ஆண்டவருடைய நாமத்தை இன்னும் உங்கள் வாழ்க்கையின் மூலம் மகிமைப்படுத்துகிற நாளாய் அமையட்டும்னு சொல்லி நான் உங்களை வாழ்த்துகிறேன். இந்த நாளிலேயும் அந்த 5 நிமிட சிறிய செய்திக்கு உங்களை அன்போடு நான் வரவேற்கிறேன். ஒரு சின்ன சம்பவத்தோட இதை துவங்கலான்னு நான் ஆசைப்படுறேன். சமாதானத்துக்கான நோபல் பரிசு பெற்ற ஒருத்தர் கிட்ட ரிப்போர்ட்டர்ஸ் வந்து கொஸ்டின்ஸாக கேட்டாங்களாம். அதுல ஒரு ரிப்போர்ட்டர் ஒரு கொஸ்டின் கேட்கிறாரு, நீங்க வந்து சமாதானத்துக்கான பரிசை நீங்க பெற்றிருக்கிறீங்க, பெற்றது நிமித்தம் இந்த முழு உலகத்துக்கும் சமாதானத்தை கொண்டு வந்துருவீங்களா அப்படின்னு சொல்லி ஏகதாளமா ஒரு கொஸ்டினை கேட்டாராம். உடனே அவர், நான் ஒரு சின்ன கதை சொல்றேன் கேட்பீங்களா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் அமைதியா இருந்தோடனே அவருடைய கதையை சொன்னாராம். ஒரு பெரிய காடு, அது காட்டு தீ பிடிச்சு பயங்கரமா தீப்பற்றி எரியுது. நிறைய மிருகங்கள் அதுல ஆபத்துல இருந்துச்சு. அப்போ ஒரு சின்ன தேன் சிட்டு அதோட குட்டி வாயில பக்கத்துல இருக்கிற ஏரியில இருந்து கொஞ்சோண்டி தண்ணி கொண்டு வந்து அந்த காட்டு தீயில ஊத்திட்டு 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 போயிட்டே இருந்துச்சாம். உடனே மற்ற பறவைகள் எல்லாம் பார்த்து தேன் சிட்டை பார்த்து கேட்டுச்சா, ஏ தேன் சிட்டை, நீனே இவ்வளோண்டு இருக்க, அதுவும் வாயில இந்த ஏரியில இருந்து தண்ணி கொண்டு வந்து இவ்வளோ பெருசா எரியிற காட்டு தீயை நீ அணைச்சிட முடியுமா என்ன? ஏன் உனக்கு இந்த வேண்டாத வேலை அப்படின்னு சொல்லி தேன் சிட்டுக்கிட்ட கேட்டுச்சுங்களாம். உடனே அந்த சிட்டு என்ன சொல்லிச்சான் தெரியுமா, எனக்கு தெரியும், நான் கொண்டு வருகிற இந்த தண்ணியினால இந்த காட்டுல இருக்கிற தீயை அணைக்க முடியாதுன்னு எனக்கு கன்ஃபார்மா தெரியும். ஆனா எத்தனையோ வருஷங்களா இந்த காடு எனக்கு உணவு தந்திருக்கு, எனக்கு நான் தூங்குறதுக்கு இடம் தந்திருக்கு, எனக்கு எத்தனையோ நன்மைகள் இந்த காடு செஞ்சிருக்குது. என்னால இயன்றத இந்த ஆபத்து நேரத்துல நான் என்னால இயன்றதை செய்ய வேண்டாமா? அதைத்தான் செஞ்சுக்கிட்டு இருக்கிறேன். என்னால இந்த தீயெல்லாம் அணைக்க முடியாது, ஆனா கட்டாயம் என்னால முடிஞ்சதை நான் செய்து கொண்டுதான் இருப்பேன் அப்படின்னு சொல்லிச்சான். அப்படின்னு சொல்லி இந்த கதையை சொல்லி முடிச்சாராம். உன்னை ரிப்போர்ட்டர்ஸ் எல்லாரும் அமைதியா என்ன செஞ்சுட்டாங்களாம், அவருக்கு வாழ்த்துக்கள் சொல்லி அந்த இடத்தை விட்டு காலி பண்ணிட்டாங்களாம். பாருங்களேன், இன்றைக்கும் ஆண்டவரும் நம்மிடத்துல அப்படிதான் எதிர்பார்க்கிறாங்க. என்ன எதிர்பார்க்கிறாங்க? உன்னுடைய பலத்துக்கு மிஞ்சி அதெல்லாம் நீ செய்யணும்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை, உன்னால் இயன்றதை என்னுடைய நாமத்துக்காக நீ செய் என்று சொல்லிதான் ஆண்டவர் எதிர்பார்க்கிறாங்க. மார்க் 14வது அதிகாரம் 8வது வசனத்துல அந்த பரிமள தைலத்தை இயேசுவின் சிரசுல ஊற்றுன அந்த பெண்ணை குறித்து சொல்லுகிற காரியம் என்ன? இவள் தன்னால் இயன்றதை செய்தாள். பாத்தீங்களா? இயன்றதை ஆண்டவருக்காக செய்யும்படி தேவன் நம்மை ஒரு பொதுவான அழைப்பை விடுக்கிறார். முடியாதது ஆண்டவர் நம்மிடத்துல எதிர்பார்க்கல. தங்கச்சி, நீ படிச்சிட்டு இருக்கிறான், அல்லது வேலை பார்த்துட்டு இருக்கலாம், அல்லது ஹாஸ்டல்ல ஏதோ ஒரு ஜாபுக்காக நீ தங்கி அங்கிருந்து வேலை பார்க்கலாம். ஆண்டவர் உன்கிட்ட எதிர்பார்க்கிறாங்க, உன்னால இயன்றதை தேவநாமத்தின் மகிமைக்காக நீ செய்து கொண்டேதான் இருக்கணும். ஒருவேளை உங்க கிராமத்துல நீ ஒரு சின்ன பிரேயர் செல்ல நீ நடத்திக்கிட்டு இருக்கலாம். ஒரு 5-6 பேர் கூடி வாரத்துக்கு ஒரு முறை ஒரு 1/2 மணி நேரம் நீங்க சர்ச்சில் போய் ஜெபிக்கலாம். உடனே சுற்றி இருக்கிறவங்க, அந்த பிரேயருக்கு வராதவங்க, அவங்க எல்லாம் சொல்லலாம், ஆமா நீ ஜெபிச்சுதான் இந்த ஊரே மாறிற போதாக்கும், உலகமே மாறிற போதாக்கும், வாலிபர்கள் எல்லாம் பெரிய எழுப்புதல் வந்துட போதாக்கும் அப்படின்னு சொல்லி கேலியா சொல்லலாம். அப்போ உன்னுடைய இருதயத்தில் இருக்க வேண்டிய ஒரு சின்ன ஸ்டோரி, இந்த ஸ்டோரியை நீ நினைச்சுக்கோ, சரியா? உன்னால் இயன்றதை செய்யும்படி தேவன் உன்னை அழைக்கிறார். ஆண்டவருடைய வார்த்தையை பக்கத்துல இருக்கிறவங்ககிட்ட சொல்றதா இருக்கலாம். ஒருவேளை நான் பயங்கர பைபிள் ஸ்காலரா நான் இந்த மீட்டிங்ல பேசுறதுக்கு, இந்த 4 பேர் மத்தியில நான் பேசணும்னா எனக்கு ரொம்ப வேதாகமம் தெரிஞ்சிருக்குமா அப்படின்னு தெரியணுமே, எனக்கு அப்படியெல்லாம் தெரியாதே அப்படின்னா நீ ஒன்னும் கவலைப்படவே வேண்டியதில்லை. ஒரு 3வது படிக்கிற பிள்ளை எல்கேஜி படிக்கிற ஒரு பிள்ளைக்கு பாடம் சொல்லி கொடுக்க முடியுமா? முடியாதா? கட்டாயம் முடியல. அதே மாதிரிதான் டாக்டரேட் பெறாம இருக்கலாம், ஆனா 3rd ஸ்டாண்டர்ட் போதும் எல்கேஜி பிள்ளைங்களுக்கு ஏபிசி சொல்லி கொடுக்க. உன்னை விட வேதாகமத்திலே இன்னும் குறைந்த ஞானமுடையவர்கள் உன் கூட இருப்பாங்க. உனக்கு தெரிந்ததை தேவன் உனக்கு கற்றுக் கொடுத்ததை, உன் வாழ்க்கையில டே டு டே லைஃப்ல தேவன் உன் கூட பேசினதை மற்றவங்களோட நீ ஷேர் பண்ணி உன்னால் இயன்ற ஊழியத்தை செய்ய இன்றைக்கே உன்னை ஒப்புக்கொடு. சுற்றி இருக்கிறவங்க என்ன வேணாலும் சொல்லலாம், அதை பத்தி நீ கவலையே படாத. உன்னால் இயன்றதை தேவனுக்காக செய்து கொண்டே இரு. அந்த சின்ன பையன் யோசித்திருப்பானா, ஐயோ இவ்வளோ பெரிய கூட்டம் இருக்குதே, 5 அப்போ 2 மீனை நான் கொடுத்து என்ன ஆக போகுது, இவ்வளோ பெரிய கூட்டத்துக்கு என்ன நடக்க போகுதுன்னு யோசித்திருந்தா என்ன ஆயிருக்கும் சொல்லு? எப்பயுமே தேவன் நமக்கு கொடுத்த காரியங்கள் நம்ம கையில இருக்கிற வரைக்கும் அது நமக்கு மட்டும்தான் யூஸ்ஃபுல். ஆனா நம்ம கையில இருக்கிறது கொஞ்சமோ நிறையவோ, அது எப்படி ஸ்ட்ரென்த் உள்ளதோ, ருசியுள்ளதோ, ருசி இல்லாததோ, எதுவா இருந்தாலும் அது ஆண்டவருடைய கரத்துக்கு போயிருச்சுன்னு சொன்னா அற்புதம் தான். 5 அப்போ 2 மீன் அது ஆண்டவருடைய கரத்துக்கு போகும்போது ஆயிரக்கணக்கான பேருக்கு அது ஆசீர்வாதமா மாறினது. அந்த சின்ன பையன்
தன்னால் இயன்றதை செய்தான். தேவன் மீதியான எல்லா காரியங்களையும் பார்த்து கொண்டார். இந்த காலை வேளையில் ஆண்டவர் உன்னை உற்சாகப்படுத்துகிற காரியம், இவள் தன்னால் இயன்றதை செய்தாள். நீ உன்னால் இயன்ற ஊழியத்தை, இயன்ற ஆத்தும ஆதாயத்தை, இயன்ற நட்பணிகளை, இயன்ற நல்ல கிரியைகளை தேவனுக்காக செய்து கொண்டே இரு. தேவன் அதை கனப்படுத்துவார். நிச்சயமாய் அது ஆயிரங்களுக்கு லட்சங்களுக்கு ஆசீர்வாதமாய் மாறும் என்பதில் சந்தேகம் இல்லை. ஒரு நிமிடம் கண்களை மூடி நம்மளை அர்ப்பணிச்சிடலாமா? அன்பின் பிதாவே, இந்த காலை வேளையில இவள் தன்னால் இயன்றதை செய்தாள்னு சொல்லி எங்களோடு பேசின வார்த்தைகளுக்காக நன்றி செலுத்துகிறோம். எங்க இயலாமையெல்லாம் நீங்க அறிஞ்சிருக்கிற தேவனா இருக்கிறீங்கப்பா. எங்க பலவீனம் உமக்கு தெரியும். ஆனால் அதன் மத்தியிலும் எங்களால் இயன்றதை நாங்க செய்யும் போது அதை நீங்க ஆசீர்வதிக்கிற தேவனா இருக்கிறீங்க. ஆண்டவரே, அதன் மூலம் அநேகரை ஆசீர்வதிக்கிற தேவனா இருக்கிறீங்க. இன்றைக்கு காலை வேளையில என்னையும் எங்களையும் கரத்துல தருகிறோம். எங்களால் இயன்றதை இந்த 2026ஆம் ஆண்டு முழுவதும் எங்களுடைய பங்களிப்பை கொடுக்க எங்களை அர்ப்பணிக்கிறோம். யாரெல்லாம் இப்படி ஆசைப்படுறாங்களோ, சின்ன ஆசை அவங்க உள்ளத்துக்குள்ள வந்திருக்கிறதோ, அவங்க ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிங்க. அதை செயல்படுத்தக்கூடிய கிருபைகளையும் அபிஷேகத்தையும் வல்லமையையும் வரங்களையும் தருவீராக. பெரிய காரியங்களை செய்யுங்க. உங்க நாமத்தை மகிமைப்படுத்துங்க. துதி கனம் மகிமையெல்லாம் உமக்கு செலுத்துகிறேன். இப்ப இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன்.